தமிழக வெற்றி கழகத்தின் கழக துணை பொதுச் செயலாளர் சகோதரர் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அறிவழகன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய லீகல் விங் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் குமரேசன் அவர்களே மற்றும் ரேவத் அவர்களே, மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரர் கிரிபிரசாத் அவர்களே, சக்திவேல் அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, திருமதி இந்திரா தன்ராஜ் அவர்களே, திரு டி குமரேசன் அவர்களே, அருண் அவர்களே, செல்வபாரதி அவர்களே, லூர்த் ஹென்றி டேனியல் அவர்களே, அரவிந்த் பிரசாத் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் இளம் வழக்கறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி உங்களுக்கு இடம் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. எங்க போனாலும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால் யாரும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு அரசாங்கம் தான் இந்த தமிழ்நாடு அரசு. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே எல்லாருமே அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கினாங்க. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, எறும்பு எல்லா இடத்துலையும் பூந்து வரும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் எறும்பு போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வழக்கு போடுறது நம்மளுடைய நிர்வாகிகள் மீது தான் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை ரொம்ப அழகாக வழக்கறிஞர்களாகிய நீங்கள் அதை ரொம்ப அழகாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்களை எப்படி வெளியில் எடுத்துன்னு வரணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. முந்தா நாள் கூட ஒரு பெயில் அன்னைக்கு நைட்டே இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே ஃபோன் அடித்து சொன்னார், பெயில் வாங்கிட்டேன்னு. ஏன்னா எல்லாமே பொய் வழக்கு தான் போடுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த வருடம் வழக்கறிஞர் பிரிவுன்ட்டு ஒரு மீட்டிங் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு 200 பேர் 250 பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினச்ச இடத்துல 1500 வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்தில் கலந்து கொண்டார்கள். நான் ரொம்ப ஆச்சரியமாகவே நான் பார்த்தேன். ஏனென்று சொன்னால், கட்சி ஆரம்பித்த பிறகு தான் நான் அந்த அட்வொகேட் விங் முதலிருந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்திருக்கிறாங்க. சரி, அழைச்ச எல்லாருக்குமே வேலை இருக்கும், கோர்ட்டில் வேலை இருக்குமேன்னுட்டுன்னு இருந்தேன். ஆனாலும் அது நான் வேலை நாட்களில் தான் அந்த மீட்டிங் வச்சுருந்தேன். எல்லாமே வந்திருந்தார்கள். அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று சொன்னால், தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக வந்தவர்கள் தான் அன்று. இன்று இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னாலே உட்காந்து இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே சகோதரிகள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே தெரிஞ்ச முகமாகவே தான் இருந்தது. தெரிஞ்ச முகமாக இருக்குதுன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மக்களோட மக்களாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமில்லை, வழக்கறிஞர் அணிகளும் அவர்களுடன் இருக்கிறார்கள் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் 8, 9, 10 மாதம் தான் இருக்குது. இனிமேல் பட்டு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாரையும் நாங்கள் என்ன சொல்லுவோம், எல்லா இடத்துக்கும் நான் மீட்டிங் போவேன், எல்லா இடத்துலையும் போய் பேசும்போது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், எங்கள் கட்சி உங்களுடன் இருக்கு, நம்மளுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்கும், தலைவர் உங்களுடன் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவேன். ஆனால்